Hi friends, welcome to Samria channel Cook with Komali season 6 episode number 3. Third episode ஓட ரிவ்யூவை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்னைக்கு பார்த்து முடிச்சிடலாம். எபிசோட் 2 ஓட ரிவ்யூவில் இது ஒரு காம்படிட்டிவ் ரவுண்ட் அப்படின்னு மட்டும் சொன்னது இல்லாமல் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி எலிமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எல்லா ப்ரோக்ராமுக்கும் சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. எபிசோட் 2 ஓட கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எபிசோட் 2ல சௌந்தர்யா அண்ட் தங்கவேல் பேரும் சுந்தரி அக்கா அண்ட் புகழ் பேரும் அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு அட்வான்டேஜ் டாஸ்க்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு சாண்ட் டைமர் தான் கொடுத்தாங்க. அந்த டைமரை யாரோட ஒர்க் ஸ்டேஷன்ல வைக்கிறாங்களோ அவங்களால ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒர்க் பண்ண முடியாது. இவங்களுக்கு யாரு பெஸ்ட் காம்படிட்டர் அப்படின்னு தோணுதோ அவங்களோட ஒர்க் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த டைமரை வச்சிடலாம். ஸோ தட் அவங்கள ஒரு 5 நிமிஷம் வேலை செய்ய விடாம தடுக்கலாம். ஸோ இந்த அட்வான்டேஜ் பவர் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் சுந்தரி அக்காக்கு இருக்கு. மற்றபடி என்ன விஷயங்கள் நடந்ததுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? இன்னைக்கு குக்கிங்கான இன்ஹரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் பேக்கை தலையில மாட்டிட்டு சமைக்கணும். குக்கிங் ஸ்டார்டிங்ல ஒரு 15 மினிட்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் தலையில பேப்பர் பேக் மாட்டிருக்கணும். அடுத்த 15 மினிட்ஸ் அந்த பேப்பர் பேக்கை கோமாலிஸ் மாட்டிக்கணும். திரும்ப ஒரு 15 மினிட்ஸ் குக்கெல்லாம் மாட்டிக்கணும். லாஸ்டா இருக்க 45 மினிட்ஸ் எந்தவித தடையும் இல்லாம சமைக்கலாம். இவங்க சமையலுக்காக கொடுக்கப்பட்ட டைம் 90 மினிட்ஸ், அதாவது 1 மணி நேரம் 30 நிமிடங்கள். அந்த பேப்பர் பேக்கை தலையில மாட்டிருக்க கண்டஸ்டன்ட்டோ கோமாலியோ ப்ரீதிங்காக அந்த பேப்பர் பேக்கில் சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது வழியாக கண்ணை வச்சு பார்க்குறதோ இல்லை தன்னோட பார்ட்னருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறதோ பண்ணவே கூடாது. அப்படி பண்ணால் அவங்களுக்கு கை விலங்கு போடப்படும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பேக்கோட ப்ரீதிங் ஸ்பேஸ் வழியாக கண்ணை வச்சு பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் குக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோமாலிஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்தாங்க, இவ்வளோ பால் ஊற்று போதும், இவ்வளோ எண்ணெய் ஊற்று போதும் அப்படின்ற மாதிரி. அதனால அந்த ரூல் பார்த்தீங்கன்னா அங்கே பெருசாக எடுப்படலைன்னு தான் சொல்லணும். ஆனால் என்ன பேப்பர் பேக் மாட்டியிருந்தவங்களால எந்த விதமான ஹெல்ப்பும் அவங்களோட பேருக்கு செய்ய முடியல. ஸோ அந்த இன்ஹரன்ஸ் மாட்டிட்டு எல்லாருமே வந்துட்டு ரூல்ஸை மீறினாலும் யாருக்கும் தண்டனை கொடுக்கப்படவில்லை. அடுத்து அட்வான்டேஜ் டாஸ்கில் வின் பண்ண சௌந்தர்யா அண்ட் சுந்தரி அக்கா இருக்காங்களே, இவங்க 2 பேரும் யாரோட ஒர்க் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த டைமரை வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரி அக்கா மதுமிதாவோட ஒர்க் ஸ்டேஷனில் போய் டைமரை வச்சு ஒரு 5 நிமிஷம் அவங்களோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாங்க. இஷ்கியோல் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக சுந்தரி அக்காவோட ஒர்க் ஸ்டேஷனில் போய் வைக்க பார்த்தாங்க. ஆனால் அவங்க ஆல்ரெடி அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணியிருந்ததுனால அவங்களோட ஒர்க் ஸ்டேஷனில் வைக்க முடியலன்ற காரணத்தினால பிரியாராமன் மேமோட ஒர்க் ஸ்டேஷனில் வந்து வச்சுட்டாங்க. ஸோ அவங்களால ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த டைமையும் பிரியாராமன் மேம் வேஸ்ட் பண்ணாமல் புகழ் அண்ட் ஷரத்தை வச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துக்கு பிரியாராமன் மேம் கோமாளியான ஷர்ஜன் ஒரு கிளாஸ் பாயசத்துக்கு ஆசைப்பட்டு ராஜு கிட்ட போய் நான் எதனா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க, ராஜு டிஃப்ரெண்டா சமைக்க போறேன்னு சொல்லி சிப்பி எடுத்து வச்சிருந்தாரு. அந்த சிப்பியை கழுவி கொடுப்பான்னு சொல்லிட்டாரு. 6 தடவை கழுவியும் அதோட நாத்தம் போகவே இல்லையா. கையில வேற செம்ம ஸ்மெல் அடிச்சுதான் ஷர்ஜன் சொல்லிட்டே இருந்தாரு. தான் ஏமாந்துட்டோன்ற விஷயத்தையே கொஞ்ச நேரம் கழிச்சுதான் புரிஞ்சுக்கிட்ட சர்ஜன் ராஜு கிட்ட போய் கை கழுவ சோப்பு கேட்க, நீ யாரு, யாரோட கோமாளி, இங்க வந்து எதுக்கு கேக்குற அப்படின்னு சர்ஜனை பாவம் ஓட்டி விட்டுட்டாரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இது மட்டுமா, நந்தாவோட கோமாளியான சௌந்தர்யா கிட்ட, நந்தா நீங்க குக்கர்ல என்னெல்லாம் சமைப்பீங்க அப்படின்னு சௌந்தர்யா கிட்ட கேட்க, ஓ நான் குக்கர்ல நல்லா சமைப்பேனே, நூடுல்ஸ் சமைப்பேன், அதுக்கப்புறம் இட்லி சமைப்பேன் அப்படின்னு நாங்க பாருங்க. நந்தாக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. அதுக்கு சௌந்தர்யா ரொம்ப கூலா, ஆமா இட்லி குக்கர்ல செய்வேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாங்க. இந்த பிள்ளை பொழைச்சுக்கோம்பா. கஞ்சா கருப்பு கிட்ட டாலி மாட்டாங்களா, இல்ல டாலி கிட்ட கஞ்சா கருப்பு பண்ண மாட்டாரான்னு தெரியல. 2 பேரையும் வச்சு செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். கஞ்சா கருப்பண்ணாவோட டார்ச்சர் தாங்காம டாலி பிரியாராமன் மேம் கிட்ட போய் அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பரவாயில்ல பிரியா மேம், அவர் என்ன டார்ச்சர் பண்றாருன்னு சொல்லி. அடுத்து நம்ம கோமாளி சௌந்தர்யா உளுந்து எங்கன்னு டாலி கிட்ட கேட்க, அதுக்கு டாலி உளுந்து காட்ட சே அப்படின்ட்டு சௌந்தர்யா போயிட்டாங்க. இது மட்டுமா, சௌந்தர்யா கஞ்சா கருப்பு அவங்களோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு போய் அவர் செஞ்ச இந்த முட்டை போண்டாவை கலாய்ச்சது மட்டும் இல்லாம கொஞ்சம் கிள்ளி வாயில போட்டு இதுல என்ன உப்பும் இல்ல காரமும் இல்ல நல்லாவே இல்ல அப்படின்ட்டு போயிட்டாங்க. கஞ்சா கருப்பண்ணாவோட ஃபேஸே கொஞ்சம் லைட்டா மாறிடுச்சு. எப்போ சிலிண்டரை தூக்கி அடிச்சு சம்பவம் பண்ண போறாருன்னு தெரியல. சௌந்தர்யா கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருமா. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா. இந்த பக்கம் பார்த்தா மதுமிதா குரேஷிய ஓட விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு டாஸ்க் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த டாஸ்க்னு பின்னாடி வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நிஜமாவே உங்ககிட்ட கோமாளியா இருக்கிறது ஒரு டஃப்பான டாஸ்க் தான் போல. குரேஷியோட மனக்குமுறலை நம்ம இங்க இருந்தே ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கு நடுவில் மேக்கப் கலைதான்னு நந்தகுமாரை வர கூப்பிட்டு செக் பண்ணிக்கிட்டாங்க மதுமிதா. அதுக்கேற்ற மாதிரியே அவங்க மாட்டியிருந்த பேப்பர் பேக்ல அவங்க லிப்ஸ்டிக்கோட தடயம் அப்படியே பதிஞ்சிருந்தது. நான் ஒன்றும் ஓவரா மேக்கப் போடல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன்.
ஒரு வழியா இந்த கோமாளிஸோடலாம் போராடி கண்டஸ்டன்ட் சமைச்சு முடிச்சு டேஸ்டிங்க்கு ரெடி ஆயிட்டாங்க. சுந்தரி அக்கா புகழ் பண்ண காமெடிக்கு கள்ளம் கபடம் இல்லாம சிரிச்சது ரசிக்கும்படியா இருந்தது. So sweet, so nice, so cute. ஃபர்ஸ்ட் டேஸ்டிங்காக வந்தவங்க கஞ்சா கருப்பண்ணா தான். அவர் முட்டை போண்டா, சுண்டல், அவல் வடை பண்ணியிருந்தாரு. முட்டை போண்டா பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிச்சு அது சரியா வரலன்னு சொல்லிட்டு. இவருக்கான கமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்து தான் இருந்தது. அவல் வடையில உப்பே இல்லை, சுண்டல் வந்து டேஸ்டா இருந்தது அப்படின்ற மாதிரி ஷெஃப் தாமுப்பா சொன்னாரு. ஸோ இவருக்கு கிடைச்ச கமெண்ட்ஸ் வந்து ஒன்றும் பெருசா பாசிட்டிவா இல்லை. அடுத்த கண்டஸ்டன்ட் ஷபானா பருப்பு சாதம் அண்ட் சிக்கன் சிந்தாமணி செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இவங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் தாமோப்பா ஈஸியா கண்டுபிடிச்சாரு. தாளிக்கும் பொழுது கடுகும் காஞ்ச மிளகாவும் தீஞ்சதை கூட தாமோப்பா பார்க்காமலே கண்டுபிடிச்சாரு. பின்ன சும்மாவா பத்மஸ்ரீ அவார்ட் கொடுப்பாங்க? சமைக்கும் பொழுது கூட நின்று பார்க்கலனாலும் சமையல்ல செய்யற தப்பு எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து சுந்தரி அக்கா அண்ட் புகழ் ஜோடி தான் வந்தாங்க. மட்டன் சுக்கா அப்புறம் சம்பா ரவை கேசரி பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்கே கிடைச்சிது. மாதவடி ரங்கராஜ் அவர்கள் மட்டன் கொஞ்சம் வெந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. மற்றபடி இவங்களோட சமையல் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லா ஜட்ஜஸும் சொன்னாங்க. முக்கியமா பிளேட்டிங், அதாவது பிரசன்டேஷன் யார் பண்ணது அப்படின்னு கேட்டாங்க. புகழ் தான் பண்ணாருன்னு சொல்ல ஷெஃப் கௌஷிக் எழுந்திருச்சு போய் புகழுக்கு கட்டி பிடிச்சி வாழ்த்து சொன்னாரு. உமேர் லத்தீப் தன்னோட ஃபுட்டை பிரசன்ட் பண்ணாரு. மட்டன் சுக்கா, அவல் வடை, பாயாசம் செஞ்சிருந்தாரு. இவருக்கும் கொஞ்சம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் ரெண்டும் கலந்து வந்துச்சு. அடுத்து பிரியா ராமன் மேம் அவங்க செஞ்ச ஃபுட்டை ப்ரெசென்ட் பண்ணாங்க. ராகி களி, வெஜ் ஃபிஷ் குழம்பு, வேர்க்கடலை சட்னி, ஜிகிருதண்டான்னு ஏகப்பட்ட பொருள் செஞ்சுருந்தாங்க. இவங்களோட சமையல்ல குறைய கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஷெஃப் தாமு அவர்கள் டாப் நாட்ச்ன்ற வார்த்தையை அவங்களுக்கு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் கூப்பிட்டு பாராட்டவும் செஞ்சாரு. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஸ்டாண்டிங் ஒவேஷனே கொடுத்தாரு. ஆனா இதுக்கு கவுண்டர் கொடுக்கற மாதிரி கோமாளிஸ்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்க புகழ் ரொம்ப நேரமா உட்காந்து ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு நின்னு பாராட்டுறாரு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு கவுண்டர் கொடுத்தாரு. இது மட்டுமா சுந்தரி அக்காவை சுந்தரி அக்கா அப்படின்னு தாமுப்பா கூப்பிட்டதுக்கு இங்க பாருங்கக்கா உங்க தம்பி கூப்பிடுறாரு அப்படின்னு கூப்பிட்டு விட்டதும். அடுத்து பிரசன்டேஷன் பண்ண வந்தது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம். அவங்க ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான் பண்ணியிருந்தாங்க. உளுந்தரிசி, வெந்தய சட்னி, அவியல் இதெல்லாம் பண்ணி கொண்டாந்துருந்தாங்க. இந்த எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எல்லா ஜட்ஜஸுமே பாராட்டினாங்க. ஷெஃப் தாமுப்பா மட்டும் எள்ளு சட்னியில மட்டும் அந்த எள்ளு வந்து கொஞ்சம் கசப்பா தெரிஞ்சதுன்னு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக தான் இருந்தது. இப்போ இவங்களுக்கும் பிரியாராமன் மேம்க்கும் தான் செம்ம காம்படிஷன். அடுத்து ராஜு கொடுக்கப்பட்ட டைம்குள்ள அவரோட மெயின் டிஷ்ஷை முடிக்கவே இல்லை. சிப்பி வச்சு ஒரு ரெசிபி பண்றதா சொல்லியிருந்தாரு, அது அவர் பண்ணல. அதுக்கு பதிலாக நேந்திர பழ பாயாசமும் அவல் லட்டு பண்ணி கொண்டாந்துருந்தாரு. ராஜு அவர்கள் டைம்க்கு முடிக்காததுனாலயும் அவரோட மெயின் டிஷ்ஷை டேஸ்டிங்க்கு வைக்காததாலேயோ அவர் டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டாரு. ஆனா என்ன கொஞ்சம் எடிட்டர்ஸ் தான் ராஜுவோட டிஷ்க்கு பதிலா சௌந்தர்யாவோட டிஷ்ஷை காமிச்சிட்டாங்க. இஷ்கியூ ஆல் சௌந்தர்யா கருவாடு வச்சு ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க. சீஸ் பால்ஸும் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான ஃபீட்பேக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்தது. கருவாடு தொக்கு ரொம்ப உப்பாக இருந்ததும், சீஸ் பால்ஸில் சீஸ் கெட்டியாக இருந்ததுன்னு அவங்களுக்கு ஃபீட்பேக் கிடைச்சிது. அடுத்து ஐடி ஃபார்மர் நந்தகுமார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 டிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்திருந்ததா தான் சொன்னாங்க. அந்த வெள்ளை அப்பம் மட்டும் கொஞ்சம் சரியா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ டிஷ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷரை தான் கொடுக்கும், ஸோ கொஞ்சம் ஈஸியாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அடுத்தது மதுமிதா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம்குள்ளே டிஷ்ஷஸை ஃபினிஷ் பண்ணி முடிக்கல. இருந்தாலும் அவங்க சமைச்சது ரொம்ப நல்லா இருந்ததுனால அவங்களுக்கு ஃபுல் பாயிண்ட்ஸ் கிடைச்சிது. இருந்தாலும் டைம்க்கு ப்ரெசென்ட் பண்ணாததுனால நெகட்டிவ் மார்க்ஸும் கிடைச்சிது. நெக்ஸ்ட் டைம்குள்ளே முடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்து மதுமிதாவை அனுப்பி வச்சாங்க. இதுக்கு அடுத்ததாக லீடர் போர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரோட குக்கிங்கை பொறுத்து ஒவ்வொரு வீக்கும் இந்த ரேங்கிங் மாறும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த வாரத்துக்கான ரேங்கிங்கில் டாப் 2ல இருக்கிறது லக்ஷ்மி மேமும் பிரியா ராமன் மேமும் தான். பிரியா ராமன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்தாங்க. ஷெஃப் ஆஃப் த வீக்கும் கிடைச்சிது. அது கூடயே சில கிஃப்ட் ஹேம்பர்ஸும் வாஷிங் மிஷினும் அவங்களுக்கு கிஃப்டாக கிடைச்சிச்சு. இதே மாதிரி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம்க்கும் பூவையாருக்கும் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் கிடைச்சிது செகண்ட் பிளேஸில் இருந்ததுனால. மற்றபடி கஞ்ச கருப்பண்ணா, சௌந்தர்யா, ராஜு இவங்கெல்லாம் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. இந்த ரேங்கிங் சிஸ்டம் இவங்களோட குக்கிங்கை பொறுத்து ஒவ்வொரு வீக்கும் மாறும். ஸோ இதுதான் இந்த எபிசோட்கான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். குக் வித் கோமாளி சீசன் 6 பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Bye from Jamima. Take care.